மத்திய பட்ஜெட்டை சனிக்கிழமையன்று தாக்கல் செய்கிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். வருமான வரி விலக்கு வரம்பு அதிகரிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. பட்ஜெட் கூட்டத்தொடர் உரையின் போது குடியரசுத் தலைவர் சோர்வாக இருந்தார் என்ற சோனியா காந்தியின் கருத்து. விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், விவசாயிகளுக்காக பேசியது சோர்வை தராது என குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம். தமிழ்நாட்டில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 31 IAS அதிகாரிகள் மாற்றம். 9 மாவட்டங்களுக்கு புதிய IAS அதிகாரிகள் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமனம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமாரை நியமித்தது கட்சி தலைமை. தமிழக வெற்றிக் கழக கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் நியமனம். கட்சியின் பொருளாளராக ஜெகதீஷும், கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக சம்பத்குமாரும் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3வது கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் நியமனம். கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுடன் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைந்த நிலையில் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு. ஆளுநர் RN ரவி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் வரவேற்றனர். சென்னையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம். சைதாப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செல்வ பெருந்தகை உள்பட 50க்கும் மேற்பட்டோர் கைது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஈரோடு பரப்புரையில் வெடிகுண்டை வீசுவேன் என பேசியது குறித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை திரும்ப பெற்று தடை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. தேர்தல் பரப்புரையில் சாதி, மதம், இனம் என பேசி கலவரத்தை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகல். தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது என விளக்கம். சென்னை ECR சாலையில் பெண்கள் சென்ற காரை பின்தொடர்ந்த விவகாரத்தில் அரசியல் தொடர்பு இல்லை. வழக்கில் 4 பேர் கைதான நிலையில் இன்னும் 3 பேர் கைது செய்யப்பட வேண்டும் என காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் விளக்கம். உயர்நீதிமன்ற எச்சரிக்கையை அடுத்து தமிழக உள்துறை செயலாளர் திரஜ்குமார் ஆஜர். குற்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழக பள்ளிக்கல்வித்துறையை படுகுழியில் தள்ளிய டிராமா மாடல்தான் திமுக. மாணவர்களின் கற்றல் திறன் இழந்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். புதுக்கோட்டையில் கொல்லப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் உத்தரவின்படி எக்ஸ்ரே, ஸ்கேன் எடுத்த மருத்துவக் குழு.
அரசு நிலத்தில் உள்ள கொடி கம்பங்களை ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் அகற்ற உத்தரவு. 12 வார காலம் அவகாசம் அளித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் கோழி ஆடு பலியிட்டு கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கு நிலுவையில் உள்ள வழக்கோடு சேர்த்து பட்டியலிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்து அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி. அவிநாசியில் நடைபெற்ற காங்கிரஸ் கிராம கமிட்டி கூட்டத்தில் கைகலப்பு. சேர்களை தூக்கி வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் பெரும் சலசலப்பு, பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினரின் கொண்டாட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரை வரவேற்ற கட்சியினரின் இடையூறால் பொதுமக்கள் அவதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாயமான 3 வயது குழந்தை சடலமாக மீட்பு. குழந்தையின் மர்ம மரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. என் இனிய பொன்னிலாவே பாடலுக்கான காப்புரிமை இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கிடையாது. யுவன் சங்கர் ராஜாவின் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட பாடலை வெளியிடவும் டெல்லி உயர்நீதிமன்றம் தடை. அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்கிறார். அடுத்த மாதம் செல்ல இருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரம். பிரதமர் நரேந்திர மோடி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பு. டெல்லிக்கு இரட்டை என்ஜின் கொண்ட அரசு தேவை. துவாரகா பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 7 எம்எல்ஏக்கள் திடீர் விலகல். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் விலகியிருப்பதால் கட்சியில் சலசலப்பு. அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சிக்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடாது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா. அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி. நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி படத்துக்கு UA சான்றிதழ். பிப்ரவரி 6ஆம் தேதி படம் திரைக்கு வருகிறது.